ஹலோ நண்பர்களே, வீட்டில் பார்த்திங்கன்னா எளிமையாக நம்ம டெய்லி இட்லி செய்வோம். அதில் இட்லி மீந்து போயிடும் இல்லையா? ஒரு அர்ஜெண்ட்டாக சாப்பிட்ணும் பசிக்குது அப்படின்னா இட்லி தொக்கு செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தொக்கு எப்படி செய்யறதுனா, ஒரே ஒரு இட்லி தான் இருக்குது, குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சலாம். ஒரு இட்லி இதை வச்சுருக்கேன், அதை நல்லா பூ மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி வச்சுருக்கேன், 3 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, புதினா தழை வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு, அவ்வளோதான். இதுக்கு மெஷர்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் மசாலா பவுட்ரு கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கலந்து வச்சுருக்கேன். ஒரு இட்லிக்கு இவ்வளோ தான். அது ஈஸியாக தாளிச்சிடலாம். ஆயில் விட்டு நல்லா ஒரு கடாயில் ஆயில் விட்டு வெங்காயம், இந்த மாதிரி பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாம் பொடி பண்ணி போட்டுருங்க. ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பவுட்ரு இல்லையா, சிக்கன் பவுட்ரு, அதுக்கப்புறம் சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இட்லியை ஒரே ஒரு இட்லி தான் இருக்குதுன்னா குழந்தைங்களுக்கு போதும். அப்படியே நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். எடுத்து கொட்டி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தொக்கு மாதிரி வந்துடும். இட்லி தொக்கு ரெடி ஆகிடும். இதை பார்த்துட்ருக்கீங்க பாரு. ஆயிலில் போடுறது மட்டும் தான் காமிக்கல, மீதி எல்லாமே காமிச்சிருக்கேன். ஈஸியாக செஞ்சு பாருங்கள். இட்லி தொக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்கும். இதுதான் இட்லி தொக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.